இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளாதார நிலைமை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there are 4 different levels of economic statusங்கிறாங்க. பொருளாதார நிலைமையில் 4 நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த 4 நிலைகளையும் இப்போ என்னென்னு சும்மா பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்க. முதல் நிலை, ஃபர்ஸ்ட் லெவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாட் எனஃப் லெவல், பற்றாக்குறையுள்ள ஒரு நிலை. வயிற்றுக்கும் வாய்க்குமே பத்தலை சார், 1ஆம் தேதி பணம் கையில் வருது சார், சம்பளமா 15 தேதிக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுது சார், அதுக்கப்புறம் எவன்கிட்டயோ போய் கடன் வாங்குற ஒரு நிலைமைக்கு தான் நான் இருக்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கிறிஸ்துவ குடும்பங்களிலே இது காணப்படுகிறது. எப்படி அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அண்ட சராசரங்களை படைத்தவர், ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தன்னகத்திலே வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இந்த பற்றாக்குறை நிலையில் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது. 2வது லெவல், அது என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் எனஃப் லெவல், சற்று போதுமான நிலை. கடன்லாம் யார்ட்டையும் வாங்கல, சம்பளம் வருது 1ஆம் தேதி, 30ஆம் தேதி ஆன உடனே பேலன்ஸ் ஷீட் போட்டா 0 பேலன்ஸ், வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது சார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இதுதான் ஜஸ்ட் எனஃப் லெவல். ஆனால் கடன் வாங்கல, நல்லதுதான். ஆனால் அன்றாட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. பேங்க்ல ஏதாவது சேவிங்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதா சார்? வாய்ப்பு இல்லை சார், அதான் 0 பேலன்ஸ் ஆச்சு 30ஆம் தேதி. ஆனா ஜஸ்ட் எனஃப் லெவல், சற்று போதுமான நிலை. முதல் நிலையை விட கொஞ்சம் பெஸ்ட் தான், ஆனா இதுவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அலோவ் பண்றது கிடையாதுங்க. 3ஆவது ஒரு நிலை, அது என்ன நிலைன்னா, மோர் தென் எனஃப் லெவல், போதுமானதற்கும் அதிகமான நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? 30ஆம் தேதி கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தா, ஒரு 10,000 ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு நபராக இருந்தால் 30ஆம் தேதி கால்குலேட் பண்ண ஒரு 2,000 மீதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறது, நல்ல ஜாலியாக இருக்காங்க, சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க, மீதி இருக்குது 2,000 ரூபா, பேங்க்கில் போய் சேவ் பண்ணலாம், நல்லதுதான். முதல் 2 லெவலை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டு தான், ஒன்றும் பெஸ்ட் இல்லை மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகே. இது மோர் தேன் எனஃப் லெவல், போதுமானதற்கும் அதிகமான நிலை, ரைட். ஆனால் 4வது ஒரு நிலை இருக்குது பாருங்க, அது என்ன நிலை அப்படின்னா, மச் மோர் தேன் எனஃப் லெவல், போதுமானதற்கும் மிகவும் அதிகமான ஒரு நிலை. 3வது நிலை பிளெஸிங்ஸ், ஓகே, மீதி இருக்குது கொஞ்சம் 2,000 ரூபா, பேங்க்ல போய் சேவ் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி மச் மோர் தென் எனஃப் லெவல் இருக்கு இல்லையா, அதை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார்.